உங்களுக்காக மோகன்லாச ஜெபிக்க மாட்டார். இங்க இருக்கிற ஊழியர்கள் யாரும் ஜெபிக்க மாட்டோம். நீங்க கேட்கும் பொழுது இயேசு அற்புதம் செய்வார். நீங்க தான் உங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. நீங்க தான் உங்களுக்கு அற்புதங்களை பெற்றுக்கொள்ள போறீங்க. விசுவாசிக்கிறீங்களா? எல்லாரும் என்ன கவனிங்க. நமக்கு என்ன விசுவாசம் ஆகிவிட்ட நம்முடைய பழக்கம், ஊழியக்காரங்கிட்ட ஜெபிக்கணும், ஊழியக்காரங்கிட்ட வர இருக்குது, ஊழியக்காரங்க ஜெபிக்க சுகமாகும். இதை கேட்டு கேட்டு பழக நம்முடைய சிந்தனையிலேயே நான் ஜெபிச்சா ஒன்றும் நடக்காது, ஊழியக்காரர்கிட்ட போய் தலை கொடுக்கின்ற சிந்தை நமக்குள்ள வந்துட்டு அதுதான் நம்முடைய விசுவாசத்தை பிளாக் பண்ணுகிறது. அது ஆண்டவர் உடைக்க விரும்புகிறார். என்ன, நாங்கள் இத்தனை ஊழியர் சேர்ந்தாலும் இந்தியாவை என்னைக்கு ரட்சிப்புகளை கொண்டு வருவது? இங்க இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்க இயேசுவா மாறினாதான் எழுப்புதல் பரவ முடியும். இங்க இருக்கிற ஒவ்வொருவர் மூலமா அற்புதம் நடந்தாதான் தேவனுடைய ராஜ்யம் பரவ முடியும். அதுக்கு தான் உங்களை கர்த்தர் எழுப்ப விரும்புகிறார். நீங்க ஜெபம் பண்ணி உங்களுக்கு சுகம் வந்துட்டா உங்க கூட வேலை பார்க்குறவங்க, உங்க கிராமத்தில் உள்ளவங்க யாராவது வியாதிப்பட்டா உங்களுக்கு ஒரு தைரியம் வந்துடும். நான் ஜெபிக்கிறேன், இயேசு அற்புதம் செய்வார். எனக்கு ஜெபம் பண்ண கட்டி மறைஞ்சிட்டு உனக்காக ஜெபிக்கட்டுமா? நீங்க ஜெபிக்கும் போது ஆண்டவர் அதை கனப்படுத்துவார், உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்துவார். ஒரு அற்புதம் நடந்துட்டுனா உங்களுடைய விசுவாசம் பலன் அடைஞ்சிரும். நீங்க நிறைய செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. உங்க கிராமமே இயேசுவை மகிமைப்படுத்த ஆரம்பிச்சிரும். இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல ஆரம்பிச்சிரும். அதுக்கு தான் உங்களை தேவன் பயன்படுத்த விரும்புகிறார், உங்களிலே மகிமைப்பட விரும்புகிறார். விசுவாசிக்கிறீங்களா? இல்லைங்க, என் ஜெபத்தை இயேசு கேட்க மாட்டார் அப்படின்னு யாராவது சொன்னா உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி யாராவது இருக்கீங்களா? என் ஜெபத்தெல்லாம் இயேசு கேட்க மாட்டாருங்க, அதனால தான் ஊழியக்காரன் வர்றேன் அப்படி சொல்கிறாங்க. யாராவது இருக்கீங்களா? இருந்தால் கை வைத்துங்க பார்ப்போம். அப்படியா? அவங்க ஜெபம் கேட்க மாட்டாரா? அதாவது நீங்கள் ஜெபம் பண்ணி உங்கள் ஜெபத்தை இயேசு கேட்க மாட்டார்னு சொன்னால் உங்களுக்காக எத்தனை ஊழியர் ஜெபிச்சாலும் கேட்க மாட்டார். அப்போ உங்களுடைய ஜெபம் ஏன் கேட்கப்படலைன்னு உங்களுக்கு தெரியுது. அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பிடணும். ஆண்டவரே, என் ஜெபம் கேட்கக்கூடாதபடி தடையாக இருக்கிற பாவத்தை மன்னியும், என் பெருமையை மன்னியும், கோபத்தை மன்னியும், என் எரிச்சலை மன்னியும், என் பாவத்தை மன்னித்து என்னை சரிப்படுத்தும்னு ஜெபிச்சிட்டிங்கன்னா அடுத்து நீங்கள் ஜெபிச்ச உடனே அற்புதம் நடக்கும்.